தாவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்த நடிகர் எஸ்.பி. சேகர் பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் பெற்றோர் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். விஜய் சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவெல்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சிக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பார்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அது திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்ணுறாங்க? அதிமுக. அப்போ அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. பாஜக எவ்வளோ சீட்டு வேணால் வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணால் தண்ணியில் குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாக போயிட்டேன், ஒரு திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம் முதல்ல நமக்கு சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? 10 கோடி பேர். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட் அட் சைட்டு மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சுடலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயிலில் வச்சுருக்கணும், அப்படி தானே பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? நமக்கு உலகத்தில் இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும், எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்கள். உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக கேட்குறேன். கட்சி கிச்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுதான் காரணம். என்னன்னு சொல்ல இல்லையா? வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. நாம நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.